ஓம் சாய்ராம். ஓம் சாயீஸ்வராய வித்மகே சத்யதேவாய தீமகி தன்ன சர்வ பிரச்சோதயாத். என் அன்பு மகளே, என்ன சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய்? நீ சிந்தித்துக் கொண்டிருப்பது என்னவென்று அப்பாவிற்கு நன்றாக தெரியும் மகளே. நீ தயவு செய்து எதை பற்றியும் யோசிக்காமல் நீ சந்தோஷமாக இரு. நீ சந்தோஷமாக இருந்து கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் சந்தோஷமாக வைத்துக்கொள். அதே போல் உனக்கிருக்கும் குழப்பத்தினாலும் உனக்கிருக்கும் வேதனையினாலும் நீ மற்றவர்களின் சந்தோஷத்தை பற்றியும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு மரியாதை பற்றியும் நீ கவலைப்பட மாட்டேங்கிறாய். நீ உன்னோடதை பற்றி மட்டுமே யோசிக்கிறாய் மகளே. இது என் மகன் செய்யக்கூடிய செயல் அல்ல மகளே. நீ எப்படி உன்னை மற்றவர்கள் மதிக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதே போல் நீயும் மற்றவர்களை மதிக்க வேண்டும். அவர்களின் சந்தோஷத்தை கண்டிப்பாக நீ பார்க்க வேண்டும். நீ சதா உன்னுடைய விஷயங்களை பற்றி மட்டுமே யோசிச்சுக்கிட்டு இருக்க மகளே. நீ என்கிட்ட கேட்கும்போது கூட சில வேண்டுதல்கள் ரொம்ப சுயநலமா உனக்கு வேணுங்கிற விஷயத்த மட்டும்தான் நீ கேட்ப மகளே. அந்த மாதிரி இருக்காது. உன்னை சுற்றி இருப்பவங்களை இப்பவும் நீ சந்தோஷமா வச்சுக்கோ. உங்க அம்மா அப்பா உன் குடும்பத்துல இருக்கவங்களை முதல்ல நீ சந்தோஷமா வச்சுக்கோ. அதுக்கப்புறமா மற்றதை பற்றி நம்ம யோசிக்கலாம். உனக்கு என்ன வேணுமோ அதை கண்டிப்பாக நான் கொடுப்பேன். உனக்கான அம்மா அப்பா எல்லாம் கொடுத்த நான் உனக்கான சரியான வாழ்க்கையும் கொடுப்பேன் மகளே. எனக்கு எல்லாம் இருக்குது, ஆனால் எல்லாம் இருந்தும் எதுவுமே இல்லாத மாதிரி இருக்குப்பா அப்படின்னு நினைக்கிறியா? அப்பன்னா உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். நீ என்னை நம்பவே இல்லைன்னு அர்த்தம். நீ நிச்சயமா என்னை நம்பி பொறுமையா நீ காத்துட்டு இருந்தேனா கண்டிப்பா உன் மனசுல கவலையும் கேள்வியும் இருக்கவே இருக்காது. உன் மனசு முழுக்க என்ன இருக்கும்னா, ஏன் அப்பா கிட்ட நான் சொல்லிட்டேன், அவரு பார்த்துக்குவாரு அப்படிங்கிற ஒரு சந்தோஷமும் ஒரு தைரியமும் தான் உன்கிட்ட இருக்கும் ஒழிய இந்த மாதிரி ஒரு குழப்பமான நிலை உனக்கு எப்பொழுதும் இருக்காது. இதனால அப்பாவை முதல்ல நம்பு மகளே. 100% நம்பு. அப்பா உனக்கு 200% திருப்பி கொடுப்பேன். நீ கவலை இல்லாமல் இரு. என் மகள் இப்படி கவலையுடனும் யோசித்து கொண்டிருப்பதும் பார்ப்பதற்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மகளே. அதே போல் அப்பா எனக்கு இது வேணும், அதனால நான் உங்களுக்கு விரதம் இருக்கேன், எனக்கு இந்த விரதம் முடியறதுக்குள்ளே எனக்கு இந்த பலனை நிரூபிச்சுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி உன் உடம்ப வருத்திக்காங்க. நான் உன்கிட்ட விரதம்லாம் நான் கேட்கவே இல்லை மகளே. நீ அன்பு மனதோட தூய்மையோடு இருந்து நம்பிக்கையோடு அப்பாட்ட கேட்டு பொறுமையாக காத்துக்கிட்டு இருந்தாலே போதும் மகளே. உன்னை சுற்றி இருக்கிறவங்களை சந்தோஷமாக வச்சுக்கோ. உன்கிட்ட உதவின்னு கேட்டு வரவங்களுக்கு உன்னால் முடிஞ்ச உதவியை செய் மகளே. உன்கிட்ட இருக்கிற அளவுக்கு நீ செஞ்சா போதும். அப்படி உன்னால உதவி செய்ய முடியாத நிலைமையில நீ இருந்தா அவங்களை காக்க வைக்காத, அவங்களை கஷ்டப்படுத்தாத, அவங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி வார்த்தைகளை பேசாத. அமைதியா இல்லைங்கன்னு சொல்லி ஒதுங்கி போ மகளே. இதுவே நீ அப்பாவுக்கு செய்யற பெரிய விஷயமா இருக்கும் மகளே. உன்னால முடிஞ்ச உதவியை நீ தினம் செய், அதுவே போதும். நீ கடுமையான விரத முறைகள் இருந்தாதான் அப்பா உன்னை மகளா ஏத்துக்குவேன், அப்பதான் அப்பா உன்னோட வேண்டுதலை நிறைவேற்றுவேன்னு மட்டும் நீ என்னைக்கும் நினைக்காத மகளே. அப்பா உன்கிட்ட வாங்கி திருப்பி கொடுக்க மாட்டேன் மகளே. அப்பா நீ கேட்காமையே கொடுக்கக்கூடியவன். அதனால கவலை இல்லாம சந்தோஷமா இரு. உன்னை சுத்தி இருக்கிறவங்களையும் சந்தோஷமா பார்த்துக்கோ. அப்பா எப்பவும் உன் கூடயே இருப்பேன். ஓம் சாய்ராம். வாழ்க வளமுடன்.